காரைக்கால் மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்து சென்ற சம்பவம் குறித்து பிரதமர் மன்மோகன் சிங்கை நேரில் சந்தித்து நடவடிக்கைக்கு வலியுறுத்த உள்ளதாக புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். காரைக்காலைச் சேர்ந்த 29 மீனவர்கள் கடந்த 30ஆம் தேதி நடுக்கடலில் இயந்திர படகுகளில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அவர்களை இலங்கை கடற்படையினர் சிறைப்பிடித்து சென்றனர். இதைத் தொடர்ந்து மீனவர்களை விடுவிக்க வலியுறுத்தி காரைக்கால் பகுதி மீனவ அமைப்பினர் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் இலங்கை கடற்படையினரால் தொடர்ந்து இந்திய மீனவர்கள் தாக்கப்படுவது குறித்து நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் கைது செய்யப்பட்ட மீனவர்களை விடுவிக்க கோரியும் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமியிடம் மீனவர் பேரவையினர் மனு அளித்தனர். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய ரங்கசாமி இப்பிரச்சினை குறித்து பிரதமர் மன்மோகன் சிங்கிற்கு கடிதம் எழுதியுள்ளதாகவும் பிரதமரை நேரில் சந்தித்து உரிய முடிவெடுக்க வலியுறுத்த இருப்பதாகவும் கூறினார். 4 விசைப்படகு சென்ற 29 மீனவர்கள் 30/7/2013 அன்று இலங்கை கடற்படையினால் சிறைப்பிடிக்கப்பட்டதாக தகவல் கிடைத்தது. அந்த தகவல் கிடைத்தவுடன் மத்திய அரசுக்கு நேற்று அவர்களை விடுவிக்க ஆவணம் செய்ய வேண்டும் என்று கடிதம் எழுதப்பட்டுள்ளது. இது சம்பந்தமாக நேரில் சந்திக்கும் பொழுது மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்களிடமும் மத்திய அமைச்சர்களிடமும் இது தொடர்பாக நிரந்தரமான ஒரு தீர்வு காண வேண்டும் என்று வலியுறுத்த இருக்கிறேன். மீனவர்களின் நலனை கருத்தில் கொண்டு இந்திய இலங்கை அரசுகள் பேச்சு நடத்தி உரிய தீர்வு எடுத்தால் மட்டுமே தமிழக புதுச்சேரி மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதுகாக்கப்படும் என்று காரைக்கால் மீனவர் பேரவையினர் வலியுறுத்தியுள்ளனர்.